ஏத்தே என் புருஷனுக்கு என்னமா ஆயிப்போச்சு. நான் கூப்பிட்டா வரவே மாட்டேங்காரு. ஏதாவது முக்கியமான வேலையில இருப்பானா இருக்கும். சும்மா ஒரு வாரம் தொல்ல பண்றியே எதுக்கு கோமரி? போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. பிறகு வருமா? ஏத்தே அவர் வீட்டுல சும்மா தான் இருக்காரு. ஆனா அவர் நான் கூப்பிட்ட மட்டும் தான் வரவே மாட்டேங்காரு. சும்மா இருந்துட்டு வர மாட்டேங்கானா? எதுக்கு? அது சித்தப்பா இருக்காவுல அவிய கூட தான் இருப்பாவலாம். நீ கூப்பிட்டா வர மாட்டேன், நான் சித்தப்பா கூட தான் இருக்க போறேன்னு சொல்லியாரு. ஓ அது உங்க மாமனார் தான் அவருக்கு காவலுக்கு வச்சிருக்காரு. அவன் அங்க இங்க எங்கயாவது ஓடிறியல்ல. அத அந்த ரெண்டாவது பொண்டாட்டி கட்டி இருக்கான்ல. அவன் வீட்டுக்கு போயிருவான்னு மாணிக்கத்தை கூட வச்சிருக்கு. உனக்கு என்ன குமரி இப்ப மாணிக்க என்ன செய்ய போறான்? அவன் அப்படியே கூடயே இருந்துட்டா மட்டும் பேசி தள்ளிடுவா. ஒரு முக்கில கிடந்து தூங்கிட்டு கிடப்பா. அதுக்கு இப்ப அவன் வந்து உனக்கு என்ன பண்ண போறான்? போய் ஏதாவது வேலை வரி இல்லைன்னா போய் படுத்து வாருங்க போ. ஏத்தே இதெல்லாம் சரியில்லை தே. என் புருஷனை எதுக்கு சித்தப்பா காவலுக்கு வைக்கிறிய? உங்க புருஷனை வைங்க, இல்ல இந்த டோப்பாமண்ட புருஷனை வைங்க. என்னது என் புருஷன் வைக்கணுமா? என் புருஷன் யார் கோமரி உனக்கு? மாமனாரு மரியாதையா பேசு. ஆமா டோப்பா மண்டைங்கறியா அது யாரு? இவ்வளவு நாள கூட இருக்கே, டோப்பாமண்ட யாருன்னு தெரியல உங்களுக்கு. அந்த சாரோஜாவை தான் சொல்லியே. கோமரி மாசமா இருக்க பிள்ளைய டோப்பா மண்டை கீப்பா மண்டைன்னுகிட்டு. ஏன் அவ பேர் சொன்னா உனக்கு வாய்க்குள்ள இருக்க முத்து அவளும் கொட்டிருமாங்க? நான் அவ மாசமா இருக்க முன்னாடியில இருந்து அப்படிதான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே அவளை நான் அப்படிதான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாது, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இப்ப அவ வயித்துல பிள்ளை இருக்கு கோமரி. என்ன பேச்சு இதெல்லாம்? உங்க பேரை சொல்லி கூப்பிடு. ஏத்தே அவ புருஷன் ஆனந்த உட்காந்து பார்க்க சொல்ல வேண்டியதானே, எதுக்கு என் புருஷனை உட்கார வச்சிருக்கிய? என் புருஷனே ஒரு வாயில்லாத பூச்சி. யார் சொன்னாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறதுனால அவரை கொண்டு உட்கார வச்சிருக்கீங்களோ? இதெல்லாம் சரியில்லை தே. நீங்க போய் உட்காருங்க, இல்ல அந்த முக்காடு சித்தியை கொண்டு போய் உட்கார வைங்க. கோமரி எல்லாருக்கும் ஒரு ஒரு வக்க பேர் தான் வச்சிக்கிட்டு தெரியா? அப்ப எனக்கு எதுவும் பேர் வச்சிருக்கியோ? அது இது வரைக்கும் யோசிக்கல தே. கேட்டுட்டீல ஆசைப்பட்டு என்ன யோசிக்கிறேன். கோமரி வாய் உனக்கு ரொம்ப அதிகமா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். மாணிக்க இனி கூசாமியை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவ அப்பாரு சொல்லிட்டாரு, நீ சொன்ன உடனே எதையும் மாத்த முடியாது. உனக்கு பிடிக்கலன்னா வேணா நீ உங்க ஆத்தா வீட்டுல போய் இரு. ஏத்தே ஏத்தே நில்லுங்க தே. ஏன் நெட்டச்சி என்னாச்சு? எதுக்கு அத்தையை கூப்பிடியா? டோப்பாமண்ட நம்ம மாமியார் கிழவிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஓஹோ எனக்கு பேர் வச்சிட்டியா? நீங்களும் கோமரியா இருக்கறதுனால என்னைய பார்த்தா கிழவி மாதிரி தெரியுதோ? என்ன கோமரி? எனக்கு பேர் வச்சிட்டா போல? இல்ல தே, நான் சும்மா தான் பேசியிருந்தேன் தே. சும்மா அப்படியே நீ மாமியார் கிழவின்னு பேசுறீங்களா ரெண்டு பேரும்? ஒத்த முடி என்ன நரைக்கல. அதுக்குள்ள உங்களுக்கு கிழவி மாதிரி தெரியுது போல. நான் செய்யக்கூடிய வேலையை உன்னால செய்ய முடியுமா? இல்ல என் கூட தான் வழி நடக்க முடியுமா? கிழவி அம்மா கிழவி. இப்படி பட்ட பேர் வச்சுக்கிட்டு தெரிஞ்சான்னு வச்சுக்க. அதுக்கு பிறகு நான் என்ன இருப்பேன்னு உனக்கு தெரியாது. இது கிளவிதான். கிளவி இல்லாம குமரியாக்கோ. கிளவின்னு சொன்னா என்ன கோவம் வருது? சரோஜா குழந்தை பிறந்தவனே இது பாட்டி தான். புள்ள மட்டும் பிறக்கட்ட கிளவின்னு கூப்பிட சொல்லியும் பாருங்க. அப்போ அந்த கிளவி என்ன சொல்லுது நானும் பாக்கே. நான் தான் நீலாம்பரி பேசுறேன். நீலாம்பரி நல்லா இருக்கியா? இருக்கேன். ஆமா சரோஜா எங்க இருக்கா? அவ மாமியார் வீட்டுல இருக்கா நீலாம்பரி. அவ போனுக்கு போடு எடுத்து பேசுவா. அப்படியா? நீங்க எங்க இருக்கீங்க? நான் என் வீட்டுல இருக்கேன் நீலாம்பரி. அப்படியா? சரோஜாவை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல வைக்க வேண்டியதானே? எதுக்கு? என்ன அவ மாமியார் வீட்டுல இருக்கா? நீங்க என்ன நல்லா பாத்துக்கிடுவீல்ல? அவ மாமியார் விட மாட்டாவ. எனக்கும் என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டதா ஆசை நீலாம்பரி. அவிய விடணும்ல. நான் போய் கேட்டாலும் அவிய அனுப்பி வைக்க மாட்டாவ. என்னவோ நான் கஷ்டப்படுறேன் சாப்பாடு கொடுத்துக்கிட மாட்டேங்கிற மாதிரி பேசுவாவ. அதான் என்னத்தை கேட்கன்ட்டு இருக்கேன். சீமந்தம் பண்ண கூட்டிட்டு வந்துருவேன். சரி கொஞ்ச நேரத்துக்கு சரோஜாவை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல வைங்களா? எதுக்கு நீலாம்பரி? அது ஒரு விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் இப்ப விளக்கமால சொல்ல முடியாது. அவளை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல வைங்களா? எல்லாம் உங்க மகளோட நல்லதுக்காக தான் சொல்லியே. நான் போய் கூப்பிட்டா அவ
அதுவும் பொழுது சாய போற இந்த நேரத்துல எப்படி அவளை கூட்டிட்டு வர முடியும்? மைனி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. சரோஜாவுல மாசமா இருக்கா, ஒரு 2 மணி நேரம் உங்க வீட்ல கூட்டிட்டு வந்து வைங்களா, அதுக்கு பிறகு எல்லாம் சரியாயிடும். என்னாச்சு நீலாம்பரி, எதுவும் பிரச்சனையோ? ஆமா மைனி, பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என் புருஷன் மகனை கூட்டிட்டு கோவமா அங்க வந்துட்டு இருக்காவே. அங்க என் நாத்தனாரோட புருஷன் இருக்காரு, அவரை கூட்டிட்டு வரது அங்க வாராது. அதுல ஏதோ தகராறு பிரச்சனை வந்து பிள்ளை பயந்துடக்கூடாது பத்தியலா. சரோஜா வேற இப்ப மாசமா இருக்கா, அதுக்குதான் சொல்றேன் அவளை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல வைங்களா. என் புருஷன் வேற ரொம்ப கோவத்துல அங்க வந்துட்டு இருக்காரு, அதான் பயமா இருக்கு மைனி. அப்படியே வந்துட்டு இருக்காவளோ? சரி, நான் ஏதாவது சொல்லி சரோஜாவை கூட்டிட்டு வந்து என் வீட்டுல வைக்கேன். சரி சரி, அவைய போன பிறகு வேணா கூட்டிட்டு போய் விட்டுருங்க, கொஞ்ச நேரத்துக்கு உங்க வீட்டுல இருந்தா போதும். சரி நீலாம்பரி, போனவையே நான் என் மாவளை போய் கூட்டிட்டு வரேன். அவனுக்கு என் மேல பாசமே இல்லை, சும்மா தான் அடிச்சிட்டு இருந்திருக்கான். இன்னைக்குதான் அவன் வாயில இருந்து எல்லா உண்மையும் வந்திருக்கு. என்னை அவன் ரொம்ப வெறுக்கிறான், அதனாலதான் சண்டைக்கு அப்புறம் கூட என்னை தேடி அவன் வரவே இல்லை. இப்ப நான் வந்து இங்க இருக்கிறது கூட அவனுக்கு பிடிக்கல. யார் மூஞ்சிலையும் முழிக்கவே கூடாது, இங்க வந்ததே தப்பு. அப்பா சொன்னாங்களேன்னா இந்த வீட்டுக்கு வந்தேன், இல்லைன்னா இங்க வந்திருக்கவே மாட்டேன். என்னை அவன் எப்படிலாம் பேசுறான், கொஞ்சம் கூட அவன் நம்ம பொண்டாட்டியாச்சு பாவமேன்னு நினைக்க மாட்டேங்க. இஷ்டத்துக்கு பிடிச்சி ஆசுறான், காதலிச்சு அதுக்கு தான் கல்யாணம் பண்ணான்னு கொஞ்சம் கூட அன்பே இல்லை. அவன் அம்மா கூட சேர்ந்துட்டு அதே குணம் இவனுக்கும் வந்துருச்சு. வீட்டுக்கு போனாலும் அப்பா பூசன் கூட போய் இருங்க. அவன் இங்க வந்தா இவன் என்னைய பிடிச்சி ஆசையாதுன்னு ஆசுறான். நான் எங்கதான் போவேன்? யாரையுமே எனக்கு பிடிக்கல, இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல. என்ன என்ன ராசாத்தி, எப்படி என்னைய கொல்லலாம் மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? சேச்சே, நான் அப்படிலாம் எப்படி யோசிப்பேன் ராசாத்தி? பேய் பங்களான்னு தெரியாம நீங்க கொண்டு போய் விட்டேன்னு சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீங்க யாரு எப்படிப்பட்டவர்னு எனக்கு தானே தெரியும், தெரிஞ்சுதான் என்னைய கொண்டு போய் விட்டுருக்கிய. ராசாத்தி, உண்மையாவே எனக்கு தெரியாதுமா, என்னைய நம்பு. உங்களை இதுக்கு மேல எந்த காலத்துலயும் நான் நம்ப மாட்டேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுனீங்க, இப்போ பயப்படுற மாதிரி நடிக்கிறீங்களோ? ராசாத்தி, உனக்கே தெரியாதா நான் ரொம்ப பயந்த ஆளுன்னு? உண்மையாதாமா பயப்படியேன். அப்ப எப்படி அன்னைக்கு மட்டும் வீரமா பேச்சு வந்துச்சு? டைவர்ஸ் அது இதெல்லாம் பேசுனீங்க, அவள தைரியம் எங்க இருந்து வந்தது? அவ சொல்லி கொடுத்தாளோ? இல்ல ராசாத்தி, நான் அவ கூட பேசுறதே இல்ல. பல்ல இழுத்துக்கிட்டே அவ மொத கல்யாணத்துல போட்டோக்கு போஸ் கொடுத்ததுல எனக்கு தெரியும், நடிக்காதையோ? சே, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காள. என் முதுகுக்கு பின்னாலேயே எதுவும் கேமரா வச்சிருக்காளோ? கரெக்டா கண்டுபிடிக்கா. என்னையா ராசாத்தி, இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டுமா? வாழ்க்கை முழுக்க அப்ப திருந்தவே மாட்டியே. உங்களை அடிச்சியும் பார்த்தாச்சு, மிரட்டியும் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே திருந்தலன்னா உங்களை என்னதான் பண்றது? ராசாத்தி, திருந்துறதுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் எப்பவுமே உன் நினப்புலதான் இருக்கேன். நீர் எந்த நிலத்துல இருந்து எனக்கு தெரியாதோ? நடிக்காதையோ, இந்த வீட்ல இருந்து வெளியே போயிடலான்னு கனவுலயே நினைக்காதையோ. என் அண்ணன் பிள்ளையில இருக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயும் என்னை விட்டு போயிட முடியாது, ஜாக்கிரதை. சரி ராசாத்தி. எப்பாடா, நல்ல வேலை போயிட்டா. இவ்வளவு வேற எடுத்து பேசிட்டு 4 அடி இவகிட்ட வாங்க முடியாது. மனுஷி மாதிரி அடிப்பா, பிசாசு மாதிரி தூக்கி போட்டு மிதின்னு மிதிப்பா. மாணிக்க வேற இருக்கான், அதான் சாப்பிட்டா பேசியே அனுப்பிட்டேன். எப்பாடா, என்னைய நல்லவேன்னு நம்பிட்டா. சரோஜா, சரோஜாமா, சரோஜா. வாங்க 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 சம்மந்தி, என்ன திடீர்னு வந்திருக்கிய? சரோஜா எங்க சம்மந்தி? உள்ள ரூம்ல தான் இருக்கா, பாத்துட்டு போலான்னு வந்தீங்களோ? ஆமா சம்மந்தி, வீட்ல மீன் குழம்பு வச்சிருக்கேன் சம்மந்தி, அதான் சரோஜாவை கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுக்கலான்னு கூப்பிட வந்திருக்கேன். நாங்க அடிக்கடி வீட்ல மீன் குழம்பு தான் வைக்கோம், உங்க மகன் நல்ல மீன் சாப்பிடியா? எதுக்கு இப்ப அங்க கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கணும்? அவ கேட்டான்னா நாளைக்கே மீன் வாங்கி நான் கறி வச்சு கொடுக்க போறேன். இல்ல
சம்மந்தி, அவளுக்கு பிடிச்ச மீனை வாங்கி நான் கறி வச்சு வச்சிருக்கேன். அவ அந்த மீன் நான் விரும்பி சாப்பிடுவா பாத்துக்கிறேங்க, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படி என்ன மீன் வாங்கி விட்டியா? திமிங்கலமா? இல்ல சம்மந்தி, துப்பு வேலை. அது என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கிடுங்க. அந்த முள்ளு மீனவே இப்ப எதுக்கு அவளுக்கு கொடுக்கணும்? நான் வஞ்சர மீன் வாங்கி அவளுக்கு கறி வச்சு கொடுப்பேன். நல்ல மசாலா போட்டு பொரிச்சு கொடுப்பேன். அதை விட பெரிய மீன் வாங்கி கறி வச்சிட்டியே. இல்ல சம்மந்தி, அவளுக்கு இந்த மீனுனா ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவா மத்த எல்லா மீனை விட. அதான் எனக்கு மனசு கேட்கல, என் பிள்ளைய கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் அனுப்பி விடுங்க சம்மந்தி, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வரட்டும். சரோஜா, சரோஜாம்மா, சரோஜா, அம்மா வந்திருக்கேம்மா. ஏம்மா, என்னம்மா? சரோஜா, அம்மா உனக்கு பிடிச்ச மீனை வாங்கி கறி வச்சு வச்சிருக்கேம்மா, வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போம்மா. மீன் குழம்பா? இப்போ எனக்கு வேண்டாம்மா. சரோஜாம்மா,